பயிற்சிகளுக்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசன கலை என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது, முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகமெல்லாம் பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சியினால் மக்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு நோய் நீங்கி ஒரு யோகாசன நிபுணர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நம்ம அரங்கிற்கு 2 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கே தாரணி ஸ்ரீ 5வது வகுப்பு, ஸ்ரீ சித்தார்த்தா 4வது வகுப்பு, பயோனியர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து வேலப்பஞ்சாவடியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் செந்தமிழ் செல்வன் இவர்களை பழக்கியிருக்கிறார்கள். அவர்கள் புது மாதிரியான ஒரு ஆசனத்தை செய்ய போகிறார்கள், ராஜகபோடாசனத்தை. கால் நீட்டிய ராஜகபோடாசனம். பத்மாசனத்தை கலையுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. கையை சுருக்கு, கையை அகலப்படுத்தாத. கால் நீட்டிய ராஜகபோடாசனம். முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது, கால் நீட்டப்பட்டிருக்கிறது, புஜபலம் ஏற்படும், கை தரையிலே இருக்கின்ற காரணத்தினால் மார்பு விரியப்படுகிறது, முதுகு விளைகின்ற காரணத்தினால் தலைப்பகுதியில் இருந்து பெருவர் வரைக்குள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. ஆஸ்மா, சைனஸ், இன்ன பிற நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகிலே ஏற்படக்கூடிய L4 L5 உள்ள பிரச்சனைகள், கழுத்திலே பாண்டிலேசிஸ் போன்றவைகளெல்லாம் நீங்கும். இந்த ஆசனத்தை கலையுங்கள். மெதுவா கையை சுருக்கு, கையை சுருக்கு. நல்ல கையை நிமிரு, கையை நிமிர்த்திடணும். வலது காலை வைத்து செய்தால், இடது காலை வைத்து செய்தால்தான் இந்த ஆசனத்தினுடைய முழு பலனும் கிடைக்கும். அப்படியே ஆடாத. ஒரு கால் நீட்டிய ராஜ கபோட ஆசனம். நீ என்ன செய்ய வேண்டும்? அப்படியே கையை விளக்கி அப்படியே அரைக்கணும், எந்திரிக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அப்படியே கையை மடக்கி கிளப்பாடு, அப்படியே தலையை ஊனி சைடில் விளைஞ்சிரு, அப்படியே இல்லாட்டி அப்படியே கால் நீட்டி இது பண்ணிடணும். பிறகு தான் கொஞ்சம் நாள் கழித்து எழுந்ததுக்கு பழகணும். நல்ல மூச்சை இழுத்துக்கோ, நல்ல மூச்சு. இப்பொழுது பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்யணும். எங்கே எந்திரிங்க, ஸ்லோவாக செய்யணும். அப்படி பண்ணணும். காலை கையை சுருக்கு, ரொம்ப அகலமாக இருக்குது. எத்தனை வளைவு நெளிவு சுழிவுகளை பாருங்கள். குழந்தைகளை எப்படி அதனுடைய ஆசிரியர் எந்த அளவுக்கு இந்த குழந்தைகளை பழக்கியிருக்கிறார்கள் என்பது பார்க்க வேண்டும். அற்புதமான ஆசனம். கபோடாசனத்தில் இதுவரை இது போன்ற வேரியேஷன்ஸ் யாரும் செய்தது கிடையாது. மெதுவாக இந்த ஆசனத்தை நான் சொன்னபடி மெதுவாக கலையுங்கள். அப்படியே அப்படியே படுத்து, அப்படியே காலை படுத்து, அப்படியே மெதுவாக விடும். வெரி குட். காலை நீட்டி நல்ல மூச்சு இழு, நல்ல மூச்சை இழுக்கணும் சத்தமாக. என் அருமை பள்ளியவர்களே, தாய்மார்களே, பள்ளிகளில் இப்பொழுதெல்லாம் யோகாசனத்தை கற்றுத்தர ஆரம்பித்து விட்டார்கள். மாணவர்களும் அதற்கென்று பள்ளிகளில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற யோகாசன ஆசிரியர்கள் மூலமாக இந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் மாணவர்கள் பிடி மாஸ்டர்கள்ட போய் படித்து ஓட்ட சாட்டங்கள் தாண்டுதல் இதெல்லாம் செய்வதில்லை.
எப்போது வேணாலும் அதிகமாக மார்க் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே காலையில் எழுந்த உடனே டியூஷன், சாலையிலே டியூஷன், இப்படியாக அவர்கள் மற்ற உடலுக்கு பயிற்சி என்பதே கிடையாது. பள்ளிக்கூடங்களில் இதை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் நல்ல மதிப்பெண் வாங்குவார்கள். ஒரு அமைதியான பிள்ளையாகிவிடும், பொறுமையான பிள்ளையாகிவிடும். இந்த சின்ன சின்ன திருட்டுகள் எல்லாம் செய்யாது. நியமங்களை சரியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாணவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை சின்ன குழந்தைகள் மூலமே கற்றுக் கொடுத்து இந்த எதிர்கால செல்வங்கள் நாட்டிற்கு பல்வேறு சேவைகள் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.